ஹலோ மக்களே, வெல்கம் டு அசலபி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கேம் வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் மூவி ரிலேட்டடான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த என்ன கான்செப்ட்னால், எமோஜிஸ் வச்சு மூவி நேம் கண்டுபிடிக்கிறது தான். பட் எமோஜிஸ் வந்து மூவி நேம் ரிலேட்டடாக இருக்காது, மூவியில் வர்ற சில சீன்ஸ் ரிலேட்டடாக. இந்த எல்லா எமோஜிஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த மூவியில் வர்ற ஒரு சில சீன்ஸை மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதை வச்சு என்ன ஆன்சர்ன்றது கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு மூவிக்கான க்ளூ என்னென்னா, இது ஒரு பியூர் லவ் கண்டென்ட் மூவி. அதாவது சேர்ந்த காதலை விட சேராத காதல் தான் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேராத காதலை திரும்ப மீட் பண்ணுற மாதிரியான ஒரு மூவி இது. ஒரு ஃபீல் குட் மூவி. இது என்ன மூவின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் மூவிக்கான க்ளூ என்னென்னா, இது ஒரு தமிழ் டாப் ஸ்டார் நடித்த மூவி. அவரோட கெரியரே திருப்பி போட்ட மூவின்னு சொல்லலாம். டபுள் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி. இதை வச்சு இந்த மூவி என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு மூவிக்கான க்ளூ என்னென்னா, இது ஒரு ஹை பட்ஜெட் மூவி. தமிழில் ஒரு டாப் ஸ்டார் பண்ண மூவி. புது கான்செப்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லா ரீச் ஆகி சக்ஸஸ் ஆன மூவி. இந்த எமர்ஜிஸை வச்சு அது என்ன மூவின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபோர்த்து மூவிக்கான க்ளூ என்னென்னா, இது ஒரு தெலுங்கு மூவி. பட் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜுமே டாப் ஹிட்டான மூவி இது. கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு இந்த ராஜா காலத்து ஸ்டோரி மாதிரியான மூவி தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து மூவி என்னென்னா, இது ஒரு ஓல்டு ஹீரோ வந்து இந்த மூவியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. சரியான கம்பேக் மூவி இவருக்கு இது. இந்த காலத்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஹீரோ இவர். இதை வச்சு அந்த மூவி என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து மூவி என்னென்னா, இது ஒரு தமிழோட டாப் ஸ்டார் நடித்த மூவி. ட்ரிபிள் ஆக்ட்லாம் பண்ணிருப்பார். தமிழ் ரிலேட்டடாக ஒரு சாங்லாம் வரும் இந்த மூவியில். இதை வச்சு இது என்ன மூவின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு செவன்த்து மூவிக்கான க்ளூ என்னென்னா, இதுவும் தெலுங்கு சைடு வந்த மூவி. 2 பார்ட் வந்துச்சு. பட் இதில் இந்த எமோஜியில் அந்த ஒரு எமோஜியை வச்சு நீங்கள் இந்த மூவியை கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 8th மூவிக்கான க்ளூ என்னென்னா, இந்த மூவி கான்செப்டை வந்து இப்போது ஹையர் கிளாஸ் மட்டுமே அனுபவிக்கிறது, மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் அனுபவிக்கணும். அவங்களுக்காக நம்ம இதை புதுசாக கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வரும்போது வர தடையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் அந்த மூவியோட கான்செப்ட். ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூவி என்னென்னா, இது ஒரு ஓல்டு லவ் மூவி. லவ்வுக்கான அடையாளமே இந்த மூவி தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மூவி இது. இந்த மூவி ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 10th மூவி தமிழ் சினிமாவிலே ஒரு புது ப்ராஜெக்ட். ஒரே ஹீரோ பல ரோல் பண்ணிருப்பார். நல்ல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டை வச்சு இந்த மூவி எடுத்திருந்தாங்க. சூப்பர் மூவி. இந்த 10th மூவி மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 11th மூவிக்கான க்ளூ என்னென்னா, இது ஒரு ஜஸ்டிஸ் மூவி மாதிரி. அதாவது ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு போராடி நீதி வாங்கி கொடுக்குற மாதிரியான மூவி இது. இந்த மூவி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 12th மூவி என்னென்னா, இது ஒரு கம்பேக் மூவி மாதிரி. நம்மளோட ஸ்கில்லை விட்டு, நம்ம லைஃப் ஸ்டைலை விட்டு, வேறு ஏதோ ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ எமர்ஜி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மூவி நேம். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 13th மூவி என்னென்னா, இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவை வச்சு எடுத்த மூவி. பசங்கள்லாம் நிறையா இருப்பாங்க. இந்த மூவியோட ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 14th மூவிக்கான க்ளூ என்னென்னா, இந்த மூவி ஃபுல்லாகவே ஒரு வெஹிக்கிளை வச்சு ட்ராவல் ஆகும். இதில் இருக்க 2 எமோஜியை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 15th மூவி. இதுவும் தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார் பண்ண மூவி தான். டபுள் ரோல் பண்ணிருப்பார். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரோல், செகண்ட் ஹாஃபில் ஒரு ரோல்ன்ற மாதிரி பண்ணிருப்பார். நல்ல ஹிட்டான மூவி தான். இந்த மூவி கண்டுபிடிச்சாலும் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின். 16th மூவிக்கான க்ளூ என்னென்னா, சயின்ஸ் ரிலேட்டடான மூவி. அந்த ஃபஸ்ட் எமோஜி பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது என்ன மூவின்னு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த 16 கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்தது தான். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக இருந்துச்சா, கண்டுபிடிக்க முடிஞ்சா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை அந்த கான்செப்டே வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until this, bye from Agila Ulaka Famous Hustle.